நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அந்த நம்பிக்கையில தான் அவர் ஓவரா ஆடிட்டு இருக்காரு. எப்படியும் எனக்கு எதிராக ஏகப்பட்ட பொய் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் ரெடி பண்ணுவாங்க. என்ன ஈஸ்வரி இப்படி சொல்ற? அதை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போற? பொய்யை எப்பவும் உண்மையாலதான் சமாளிக்க முடியும் மங்கையம்மா. உண்மையும் நேர்மையும் நம்ம பக்கம் இருக்கு. நாம எதுக்கு பயப்படணும்? உண்மையும் நேர்மையும் தான் ஈஸ்வரியோட பலம். அதான் ஈஸ்வரி இவ்வளோ திமிரா இருக்கா. அத முதல் அவகிட்ட இருந்து காலி பண்ணணும், அடிச்சு நொறுக்கணும். அவ தப்பு பண்ணா, அவ லஞ்சம் வாங்கினான்னு பொய் சாட்சிகளை அப்பப்ப உருவாக்கணும். அவளோட நேர்மைக்கு முன்னாடி நம்ம பொய்களை நிக்க வைக்கணும் ஸ்ட்ராங்கா. கோர்ட்ல வாயை திறக்க முடியாத அளவுக்கு தகச்சு திக்கு முக்காடி போகணும். இதெல்லாம் தான் அடுத்து நாம பண்ண வேண்டியது கிரிஜா. கோர்ட்டுக்குள்ள வக்கீலா வாதாடுற ஈஸ்வரி அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கைதியா தான் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும். கண்டிப்பா போவா கிரிஜா, நீ கவலைப்படாத. நம்ம பக்கம் இருக்கிற சீனியர் லாயர் சட்ட புத்தகத்தையே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்கிற யானை. ஈஸ்வரி வெறும் எறும்பு தான். எறும்பால யானையை என்ன பண்ண முடியும்? எறும்பால யானை காதுக்குள்ள போய் அதை கடிச்சு கடிச்சு அதை கதறி துடிக்க வச்சு ஒரேடியா கீழே விழ வைக்க முடியும். அதுதான் இந்த கேஸ்ல நடக்க போகுது. கண்டிப்பா ஈஸ்வரி, உன்னால எதையும் சாதிக்க முடியும். நாளைக்கே நீ காக்கி ட்ரெஸ் போட்டு கம்பீரமா நீ நடந்து வரத நான் பாக்கணும். திரும்பவும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் துரத்தி அடிச்சுட்டு நாம அங்க போகணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஈஸ்வரி. அழகு வந்துட்டான். சபாடா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம்டா. டேய் குச்சி, நீ என்ன பண்ணு, இதெல்லாம் எடுத்து அங்க வச்சுட்டு அந்த மீதி காய்கறிலாம் எடுத்து கவர்ல போட்டுறா. வண்டிய சுத்தம் பண்ணிடு. மா சொல்லுடா. என்னம்மா, கோர்ட்டுக்கு போனாலே ஈஸ்வரி வந்துட்டாளா? ஈஸ்வரி கோர்ட்டுக்கு போனாளா? என்னடா இப்படி கேக்குற? அவ எப்ப கோர்ட்டுக்கு போனா? என்ன அழகு, என் முகத்தை இதுக்கு பாத்துக்கிட்டே இருக்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா ஈசு இன்னைக்கு அவ கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு காலையிலேயே நான் தனியா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ தனியா போக வேணாம், நானும் உன் கூட வரேன் ஈசுன்னு சொன்னேன். ஆனா ஈசு அதுக்கு ஒத்துக்கலையம்மா. அப்ப கூட நான் உங்ககிட்ட வந்து நீயும் சிபாரிசு பண்ணுமான்னு கேட்டேன். நீயும் எனக்கு பறிஞ்சு பேசாம ஈஸ்வரிக்கு தான் பறிஞ்சு பேசுன. ஈசு கோர்ட்டுக்கு போயிட்டு வரட்டும், நீ வியாபாரத்துக்கு போன்னு நீ தானம்மா சொன்ன. சரின்னு சொல்லி ஈசு மட்டும் தானம்மா கோர்ட்டுக்கு தனியா கிளம்பி போன. நானும் தீக்குச்சி பையிலும் வியாபாரத்துக்கு தானம்மா போனோம். என்னம்மா இவ்வளவு விஷயமும் உன் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. நீ என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஈஸ்வரி கோர்ட்டுக்கு போனாலா, எப்ப போனான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏமா நிஜமாவே உனக்கு இது ஞாபகத்துல இல்லையா? மறந்துட்டியா என்ன? டேய், நான் எங்க மறந்தேன்? நான் உன்னை சும்மா கேலி பண்றதுக்காக அப்படி கேட்டேன். அது சரி, வியாபாரத்துக்கு போயிட்டு வர காலையில இருந்து நான் இங்க தனியா இருக்கேன். திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு என்ன ஒரு வார்த்தை கேள்வி கேட்க மாட்டேங்கிற. வந்தோடனே பொன்னாட்டி பத்தியில விசாரிக்கிற. அதுக்குதான் கிண்டல் பண்ண. ஆமா. எது கிண்டல் பண்ணியா? நல்லாதான் போச்சு. ஏமா நீ இப்படி பேசின நினைச்சு நான் பயந்தா போயிட்டேன் தெரியுமா? ஏன்னா உனக்கு அப்பப்ப உடம்பு முடியாம வந்துருது. டாக்டர் வேற உனக்கு தலையில ஏதோ பிரச்சனைங்கிறாங்க. சரி, ஒருவேளை ஞாபக மறதியில ஏதோ நீ இப்படி கேட்டுட்டியோன்னு நினைச்சேனா? சும்மா அதான பார்த்தேன். நீ வேற கிண்டல் சுண்டல் நீ என்னைய பயமுறுத்துறியம்மா. ஆனா பயங்கரமான ஆள் தாம்மா நீ. அத்த பாத்தீங்களா உங்க அண்ணி நடிப்ப? என்னமங்க அப்படி பாக்குற? நான் நிஜமாவே அழகு கிட்ட விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுவும் சீரியஸா நினைச்சுக்காத. மங்க, காலையில என்ன நடந்தது நான் என்ன சொல்லட்டுமா?
2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு கிளம்பலான்னு இருந்தாங்க. அப்போ ஈஸ்வரி நான் மட்டும் போறேன், நீங்க வியாபாரத்துக்கு போங்கன்னு சொன்னா. அழகு பிடிவாதம் பிடிச்சா அதுக்கப்புறம் அவனும் வியாபாரத்துக்கு கிளம்பி போயிட்டான். திரும்ப ஈஸ்வரி கோர்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்ததை எல்லாம் சொல்லிட்டு இனிமே கோர்ட்ல நானே வாதாட போறேன், நானே பாத்துக்க போறேன்னு சொன்னா. கரெக்டா? கரெக்டா அண்ணி. ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. இத பாரு, நீ அப்செட் ஆகி அவங்களையும் குழப்பிடாத, சரியா? எதுவும் பேசாம அமைதியா இரு. ஈசு, வாங்க சின்னையா. ஈசு, இன்னைக்கு நீ என்னை வியாபாரத்துக்கு போச்சோன்னு நல்லதா போச்சு. இன்னைக்கு வெளியூர்லலாம் ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காம். வெளியூர்ல இருந்து லாரி எதுவுமே வரல. நம்ம கிட்ட நிறைய காய்கறி இருந்ததுனால இன்னைக்கு அம்புட்டு வித்து போச்சு. தீக்குச்சி இடையில வீட்டுக்கு வந்து இங்க இருந்த காய்கறி அம்புட்டையும் எடுத்துட்டு வந்துட்டான். அதுவும் மொத்தமா வித்து போச்சு. இந்த சொத்தக்காய் தான் மிச்சம் கிடக்கு வண்டியில. ஐய, நான் ஒரு மடையன், என்னைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ஆமா, நீ கோர்ட்டுக்கு போனியா? என்னாச்சு? அங்க ஒன்னும் பிரச்சனையெல்லாம் இல்லையே? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சின்னையா. பிரச்சனை ஒன்றும் இல்லைங்கிற, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை சின்னையா. இந்த கேஸை ஜெயிக்க ஃபர்தரா என்ன பண்ணலான்னு கேஸ் ஃபைல தான் படிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கேஸ்ல இனிமே எனக்காக நானே தான் வாதாட போறேன். இது உன் கேஸுக்கு நீயே வாதாட போறியா? அப்படிலாம் பண்ண முடியுமா? சூப்பர் சூப்பர் ஈஸு. ஆமா, நீ போலீஸுக்கு தானே படிச்ச, அப்புறம் எப்படி திடீர்னு வக்கீலாவேன்னு சொல்ற? அப்போ போலீஸுக்கு படிச்சா வக்கீல் ஆயிரலாமா? ஐ, எல்லாம் ஒன்னோட ஒண்ணுதான் கலந்துருக்கா. சொல்லீஸு. ஐயோ சின்னையா, போலீஸ்க்கு படிச்சா மட்டும் இல்ல, எதுக்கு படிச்சாலும் சரியா படிக்கலனாலும் சரி, குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் தனக்காக தானே வாதாடணும்னு நினைச்சா அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. அடக்கடவுளே, சரிதான் போ. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே. ஆனா ஈசு, உனக்காக நீ வாதாடினேன்னு வைய, கண்டிப்பா இந்த கேஸ்ல நீ தான் ஜெயிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஈசு, என்ன உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்ல சின்னையா, நம்பிக்கை இருக்கு. ஆனா சம்பத்தும் அவரோட வக்கீலும் கோர்ட்டுக்கு வெளியே வந்ததும் என்கிட்ட திமிரா பேசினானுங்க. அவங்க பேசுறத வச்சு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு பயங்கரமான பிளானோட இருக்கிற மாதிரி தெரியுது. பொய் சாட்சி, பொய்யான ஆதாரம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க தயாராக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் கோர்ட்ல உடைச்சு எறிஞ்சு நான் நிரபராதி நிரூபிக்கணும். பெரிய வேலைதான், ஆனா ஜெயிக்க முடியாத வேலைலாம் இல்ல. நான் ஜெயிப்பேன். இதான் என் ஈஸ்வரி. இன்னைக்கு எவ்வளவு வசூல்னு பாப்போமா?